சோதனைக்கு மேலேயும் சோதனை தான் வந்துட்டுருக்குதுங்க. அப்படி என்ன சோதனைன்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துலயும் வேற சுத்தமாவே தண்ணி இல்லங்க. காட்டுக்குள்ள எல்லாம் எப்படி தண்ணி பாய்ச்சு நம்ம எப்படி தான் செடிகளெல்லாம் காப்பாத்துறதுன்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தா, இந்த காண்டாமிருகம் வண்டு வந்துட்டு எப்படி இதெல்லாம் அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுங்க ஒரு முடிவு பண்ணிட்டு கேங் சேர்ந்துருக்குது. இந்த காண்டாமிருகம் வண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்னந்தோப்பு வச்சுக்கிறவங்களுக்கு தெரியுங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுங்களோட ரவுசு சுத்தமா தாங்க முடியல. இருக்கிற மரத்தையெல்லாம் ஒண்ணொண்ணு அழிச்சிட்டு போயிரும் போல. சரி இதுக்கு முதல் வழியா வந்துட்டு மருந்து வாங்கி அடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னத்த நாளே மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் என்ன வேலை இருக்குதோ இல்லையோ முதல்ல இதை வந்து செஞ்சு விட்டுறணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் காலையிலே வந்துட்டு மருந்தடிக்கிற வேலைக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் அத்தை தான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மருந்தடிக்கிறக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தாங்க வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் பிடிச்சி ஊற்ற அவர் அடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் தக்காளக்காட்டுக்கு வந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மருந்தடிக்கிற சமயத்தில் எட்டி பார்த்தா வாட்டர் ஆப்பிள் மரத்தில் கொத்து கொத்தாக காய்ச்சிட்ருக்கு. இது சீசன் போல். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா மரமே வந்துட்டு தொங்குது கீழே. அந்த காய் வந்துட்டு கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கறனால சரி இந்த மரத்தோடையே சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே சாப்பிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் பழமெல்லாம் இருந்தது அது எல்லாமே பறிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒவ்வொரு மரம் தான் வந்து மிஞ்சி இருக்கும் போல் அந்த வண்டுக்கிட்ட இருந்து. அது வந்துட்டு நாளைக்கு ஏதாவது டிஃபனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கும் போல் நாங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மருந்து எல்லாமே அடிச்சு விட்டுட்டோம். அதே மாதிரி இந்த வண்டு கடிக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மருந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் வேறு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மழை இல்லாதது ஒன்று தான். இந்த மழை வந்து இருந்தால் தான் வந்துட்டு பண்ணையுமே பார்க்க முடியும் விவசாயிங்க வந்துட்டு. ஏன்னா மழை பெஞ்சாதான் கிணத்துல தண்ணி ஊறும், நம்ம எல்லாமே பண்ண முடியும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இங்கே ஒரு போர் பைப் இருக்குங்களா, நாங்கள் இங்கே போரில் தான் வந்துட்டு மரத்துக்கு எல்லாமே வந்துட்டு பாய்ச்சிட்ருப்போம். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் அத்தை வந்து தென்னை மரத்து தண்ணி பாய்க்க நான் வந்துட்டு ஒவ்வொரு குடமாக பிடிச்சிட்டு போய் மருந்தடிக்கிறதுக்கு வந்து ஊற்றி விட்டுட்டு இருந்தேன். இப்படி தான் போயிட்டுருக்குது பொழப்பு. இந்த போர் இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனை தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா குடிக்கிறக்கெல்லாம் தண்ணி தீர்ந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு 4 குடம் 5 குடம் அந்த மாதிரி பிடிச்சிட்டு போய் வந்து ஸ்டாக் வச்சுக்குவோம். அப்புறம் தீர்ந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்குவோம். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மருந்தடிக்கிற வேலை எல்லாமே வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கோழிகள் எல்லாமே வந்துட்டு வெயில் அடைச்சி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாமே திறந்து விட்டுறலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருந்தேன். உண்மையாகவே சொல்லப்போனால் நம்மளாலேயே சுத்தமாக வெயிலில் தாங்க முடியறதில்ல. எங்கடா நிழல் கிடைக்கும் எங்கடா ஃபேனோடுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் நம்ம உட்காந்துக்கிறோம். இந்த கோழிகளும் அதே மாதிரி தாங்க சுத்தமாகவே வெயிலுக்கெல்லாம் தாங்கிறது இல்லை. யாராவது வந்துட்டு இந்த கோழிகள் வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்களே வெயில் இருக்கிறனால எந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி வந்து காப்பாற்றுறீங்க கோழி குஞ்சுகள்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.